ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். நம்ம பேச போகிற டாபிக் வந்து டாப்ளர் எஃபெக்ட். அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு வந்து நான் ஸ்ப்ரிங்கோட வந்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நல்லா டெப்த்தாக. என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com, அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்டென்ட் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய நாலேஜ் வந்து வளர்த்துக்க முடியும். உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. நடக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு ஃபவுண்டேஷனலாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டாப்ளர் எஃபெக்ட் வந்து ஒரு புது விஷயம் கிடையாது. ஏற்கனவே வந்து இருந்தது தான். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி வந்து டாப்ளர் எஃபெக்ட்லாம் இருந்தது. அதுதான் வந்து நம்ம இந்த டால்ஃபின்ஸ் அப்புறம் பேட்ஸ், அதாவது வவால், இதெல்லாம் வந்து டாப்ளர் எஃபெக்ட் வச்சுட்டு தான் வந்து நேவிகேட் பண்ணுது இந்த வேர்ல்டில். பேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து சந்து பந்தெல்லாம் புந்து வெளில வந்துடும். ஆனால் பேட்ஸ்க்கு வந்து கண்ணு தெரியாது. அது எப்படி வருது அப்படின்னா அது வந்து டாப்ளர் எஃபெக்ட் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, சர்வைவ் ஆகுது. ஸோ டால்ஃபின்ஸும் அதே மாதிரி தான். அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோ எண்ணில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டாப்ளர் எஃபெக்ட் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து 1842 தான் டிஸ்கவர் பண்ணோம். அது வந்து கிறிஸ்டியன் டாப்ளர். அவர் தான் வந்து இந்த ஃபினாமினன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எலாபரேட் பண்ணி எல்லாருக்கும் வந்து புரிய வச்சாரு. அந்த எஃபெக்ட் வச்சு தான் நம்ம நிறைய சயின்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மைல்ஸ்டோன். டாப்ளர் எஃபெக்ட் வந்து என்ன நம்மளுக்கு வந்து புரிய வைக்குது அப்படின்னா நம்மளோட அலைகள், அதாவது அலைகளோட சோர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த அலைகளுக்கும் ஒரு அப்சர்வருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. இப்போ நம்ம அந்த வேவ்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா நிறைய விதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது. சவுண்ட் எனர்ஜி வந்து ஒரு வேவ் தான். அப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து அது ஒரு வேவ் தான். நம்மளுக்கு விசிபிளாக தெரியணும்னா நம்ம தண்ணிக்கு போனால் போதும், ஒரு கள்ள தூக்கி போட்டிங்கன்னா அதுவும் ஒரு வேவ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க வேவை. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து வேவ் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு ஸ்ப்ரிங்கு, ஆனால் இந்த ஸ்ப்ரிங் வந்து நம்ம வந்து வேவ் மாதிரி பார்க்கணும். இப்போ வேவ்ல வந்து 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கு அந்த செக்ஷனுக்கு நடுவில் இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு, அது வந்து வேவ் லென்த். அப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த வளைவுகள் இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்வோம். ஸோ இதுதான் வந்து ஒரு டைம் ஜென்ரேட் பண்ணதுன்னா இது வந்து எத்தனை இந்த வளைவு இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மொத்தமாக சேர்த்து பார்த்தா ஒரு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு பாயிண்ட்ல ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு வேவா ஜென்ரேட் பண்ணாம நிறைய வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். அது எல்லாமே வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்வோம். இப்போ இந்த வேவ் வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது அது வந்து நம்ம வந்து வெக்டர் அப்படின்வோம். ஸோ இது வந்து 3 விஷயம். ஒன்று வந்து 2 வேவ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து வேவ் லென்த். அப்புறம் வந்து எவ்வளோ இருக்கு அதை வச்சு நம்ம ஃப்ரீக்வன்சின்றோம். அப்புறம் என்ன டைரக்ஷன்ல போகுது. இப்போ இந்த வேவ் லென்த்துக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் சம்மந்தம் இருக்கு. இப்போ வந்து இந்த வேவ் வந்து ரொம்ப நீளமா இருந்தது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியா இருக்கும். ஆனா இதே வந்து வேவ் வந்து சுருங்கி இருந்தது அப்படின்னா அப்பனா வேவ் லென்த் கம்மி, ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தி. ஸோ நீளமா இருந்ததுன்னா வேவ் லென்த் வந்து ஜாஸ்தி, ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்டா புரிஞ்சுக்கணும். நீங்க வேவ்னு பார்த்தீங்கன்னா இது 3மே இருக்கும். ஒன்று வந்து லென்த் இருக்கும், அப்புறம் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கும், அப்புறம் என்ன டைரக்ஷனில் போகுது. இது 3மே வந்து இந்த டாப்ளர் எஃபெக்ட்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயமும் இதில் வச்சு என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வேவ் கம்ப்ரெஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ வேவ் கம்ப்ரெஷன்னா என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கு டிஃபால்ட்டா அப்படின்னா நம்ம வந்து இந்த வேவ் வந்து இப்படி சுருக்கணும் அப்படின்னா இது பேர் வந்து கம்ப்ரெஷன். நம்ம வந்து சுருக்கிறது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 திங்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஒன்று வந்து வேவ் லென்த் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், அப்புறம் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். இது வந்து வேவ் கம்ப்ரெஷன். எங்கெங்க வேவ் கம்ப்ரெஷன் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போ ஃப்ளூட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை ட்ரம்பெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சாதாரண காற்று தான். ஆனால் நம்ம வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு சவுண்ட் எனர்ஜி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கம்ப்ரெஷன், அதாவது சுருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் வந்து வேற மாதிரியா இருக்கும். ஸோ வேவ்ஸ்லையும் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸில் வந்து நம்மளால சுருக்க முடியும், நேச்சுரல் மெத்தட்லையும் வந்து சுருக்க முடியும். ஸோ இது ஒரு விஷயம் வந்து நம்ம ஞாபகம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன ஞாபகம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்கும்போது 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து வேவ் வந்து யார் வந்து கிரியேட் பண்றா அது ஒன்று, அப்புறம் வந்து யார் வந்து ரிசீவ் பண்றா.
ரிசீவ் பண்றவங்க பேர் வந்து அப்சர்வர், கிரியேட் பண்றவங்க பேர் வந்து கிரியேட்டர். ஸோ ஒருத்தன் வந்து வேவை கிரியேட் பண்றாங்க, ஒருத்தன் வந்து அப்சர்வ் பண்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்ம சன்லைட்டை வந்து ரிசீவ் பண்றோம், நம்ம வந்து அப்சர்வர். ஆனா ஜென்ரேட் பண்றது வந்து சூரியன். ஸோ சூரியன் தான் அந்த வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து நம்மளுக்கு அனுப்புது. ஸோ அதுதான் கிரியேட் பண்ணுது, நம்மளுக்கு அனுப்புது. நம்ம இங்க உட்காந்து அப்சர்வரா உட்காந்து ரிசீவ் பண்றோம். ஸோ எங்க நீங்க வேவ்ஸ் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணி தான் ஆகணும். கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்னொருத்தர் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இங்க டாப்லர் எஃபெக்ட் வந்து எங்க வருது அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தர் ஜென்ரேட் பண்றாங்க வேவை, இன்னொருத்தர் வந்து ரிசீவ் பண்றாங்க. இப்போ இங்க தான் வந்து டாப்லர் எஃபெக்ட் வந்து சில கண்டிஷன்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுது. ஒன்னு வந்து இந்த ஜென்ரேட் பண்ற ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கணும். அதாவது இந்த அப்சர்வர் நோக்கி வரலாம், இல்ல அப்சர்வர் வெளியில விட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி மோஷன் இருக்கும்போது அப்போ டாப்லர் எஃபெக்ட் வந்து வரும். இல்ல அப்சர்வர் வந்து இந்த வேவ் ஜென்ரேட் பண்ற இடத்துல வந்து நோக்கி போகலாம், இல்ல வெளியில போகலாம். ஸோ இது ஒரு சினாரியோ. இல்ல இன்னொரு சினாரியோ வந்து இந்த 2 பேரும் வந்து நவுலாம் வேற வேற ஸ்பீட்ல. 2 பேரும் பிரிஞ்சு போலாம். இல்லாட்டி 2 பேரும் வந்து ஒண்ணா சேரலாம். ஸோ இது ஒரு எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ல தான் வந்து டாப்லர் எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஒருவேளை 2 பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து தெரியாது. ஸோ என்னன்னா ஒரு வேவ் ஜென்ரேட் ஆகுது, ஒருத்தர் ரிசீவ் பண்றாங்க. இதுதான் வந்து ஒரு ஃபெனாமினன். ஆனா வந்து ஒன்றும் அந்த அந்த எஃபெக்ட் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. டாப்லர் எஃபெக்டோட அடிப்படையான ஒரு பிரின்சிபல் வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு அப்சர்வர் வந்து கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல இருக்கும்போது இந்த வேவ் ஜென்ரேட் பண்ற அந்த ஜென்ரேட்டர் வந்து மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மூவ் ஆகும்போது இந்த ஃப்ரீக்வன்சிஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணிடும். கம்ப்ரஸ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த அப்சர்வருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற மாதிரியா கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னன்றது நம்ம எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுக்கலாம். ஆனா இதே வந்து இந்த ஜென்ரேட்டர் வந்து வெளில தாண்டி போகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி பண்ணிடும். ஆனா அதனோட வேவ் லென்த் வந்து ஜாஸ்தி ஆயிடும். இந்த டாப்லர் எஃபெக்ட்டை நீங்க ரியல் லைஃப்லயே பார்த்திருப்பீங்க. 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு ஏர்பிளேன் வந்து உங்க தலைக்கு மேல போகுது அப்படின்னா, அது ஏதோ ஒரு இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். உங்க விஷுவல் ரேஞ்ச்ல வந்து ஏர்பிளேன் வந்துரும். அப்போ உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து கம்மியா கேட்கும். ஆனா ஏர்பிளேன் கிட்ட வர வர வந்து என்ன ஆகும்னா சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் ஏர்பிளேன் உங்களை தாண்டி போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து கம்மியாயிடும். இதே தான் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னாலும் வந்து ட்ரெயின் வரது வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனா சவுண்ட் கம்மியா இருக்கும். அப்புறம் கிட்ட வர வர வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். அப்புறம் உங்களை தாண்டி போயிட்டோன்னு வந்து சவுண்ட் வந்து கம்மியாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பிராக்டிகலாவே பார்த்திருப்பீங்க. விஷுவலா வந்து நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு லேக்கு போறீங்க. அங்க வந்து பறவைங்க வந்து இருக்கும். டக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த டக்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் வந்து அது ஸ்விம் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு வேவ் வந்து கிரியேட் பண்ணும். அந்த வேவ்ஸ் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு வேவ் வந்து உங்கள வந்து ரீச் ஆகும்போது இன்னொரு வேவ் வந்து அது நம்மள நோக்கி வந்ததுன்னா நிறைய வேவ்ஸ் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்னன்னா, இதுதான் வந்து டாப்லர் எஃபெக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த வேவ்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து லேட்டா வர விஷயம் வந்து சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். இதே வந்து நம்ம வந்து 2 அப்சர்வர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு அப்சர்வர், இந்த சைடு ஒரு அப்சர்வர் அப்படின்னா, நடுவில் இருக்கிற அந்த ஜென்ரேட்டர் வந்து ஒரு டைரக்ஷன்ல போகும்போது அடுத்த அப்சர்வருக்கு வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த சைடு இன்னொரு ஸ்டேஷன்ல ஒருத்தர் நின்று இருந்தாரு அப்படின்னா உங்க 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ட்ரெயின் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும். அவருக்கு வந்து ட்ரெயினோட சவுண்ட் நிறைய கேட்கும். அந்த ட்ரெயின் அவரை பாஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களை நோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் சவுண்டு. அவருக்கு வந்து சவுண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்ப்ரஸ் ஆகும். இன்னொருத்தருக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்ட்ரெச் ஆகிடும். அதாவது வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். இப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது கம்மியாகுது இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து சவுண்ட் டிஃபர் ஆகுது இல்லை வேற ஏதாவது விஷயம் டிஃபர் ஆகுது அப்படின்னா, இதுதான் வந்து நம்ம வந்து பிட்ச் அப்படின்றோம். ஸோ இப்போ சவுண்டு பொறுத்தவரை வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து பிட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து நிறைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சவுண்ட் வரும். ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்ததுன்னா கம்மியான சவுண்ட் வரும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அதே எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுனால வந்து ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுப்போம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போ ட்ரெயின் வந்து இந்த எண்டில் இருக்குது, இங்கே வந்து அப்சர்வர் இருக்காரு. ட்ரெயின் வந்து நவரில் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ட்ரெயின் வந்து ஒரு ஹார்ன் அடிக்குது. இப்போ அந்த ஹார்ன் வந்து ஒரு வேவை ஜென்ரேட் பண்ணுது. அந்த வேவ் வந்து இந்த பேட்டர்னில் வந்து இந்த அப்சர்வருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிடுது. அவர் வந்து கேட்குறாரு, ஒரு சவுண்ட் வால்யூமில் வந்து கேட்குறாரு. இப்போ ட்ரெயின் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, அது என்ன பண்ணுது, அது சவுண்ட் விட்டுக்கிட்டே போகுது. இப்போ வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சவுண்ட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே போகும். அதனால வந்து கன்சிஸ்டன்ட்டாக வந்து இந்த வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஆனால் ஒவ்வொரு டைமும் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது, இல்லை ட்ரெயின் வந்து ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதனோட பொசிஷன் வந்து மாறிடும். அப்போனா என்ன ஆகும்னா, அது ஒரு வேவ் ஜென்ரேட் பண்ணிட்டு பொசிஷன் மாறதுனால என்ன ஆகும்னா, எல்லா வேவ்ஸையும் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். இப்போ வேவ்ஸை வந்து ஒவ்வொரு புது வேவும் தள்ளிக்கிட்டே இருந்தது அப்படின்னா, எல்லா வேவும் வந்து கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ அப்சர்வருக்கு வந்து என்னன்னா, ஒரே டைம்ல வந்து நிறைய வேவ்ஸ் வந்து ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரிசீவ் பண்ண உடனே என்னன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கம்ப்ரஸ்டா இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும்னா, அவருக்கு வந்து வால்யூம் அதிகமா வர மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். இதை தான் நம்ம வந்து அந்த லேக்லயும் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு டக் வந்து நம்மளை நோக்கி நீந்தி வந்ததுன்னா, அது கிரியேட் பண்ற வேவ்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வேவும். ஏன்னா அந்த வேவ்ஸ் வந்து அது தள்ளுது. அது தள்ளிட்டு ஒன்றுனா புது புது வேவ் ஜென்ரேட் பண்ணும்போது என்னன்னா, நம்ம கிட்ட வரும்போது பார்த்தா
அந்த ஒரு வேவ்க்கும் இன்னொரு வேவ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். அதனால வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாயிடும். இப்போ வந்து நம்ம அப்சர்வர் வந்து ஸ்டேஷனரியா இருக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் வந்து ஜென்ரேட் பண்றவங்க மட்டும் தான் மோஷன்ல இருக்கிற மாதிரி, இப்போ ட்ரெயின் நம்மள நோக்கி வர மாதிரி. இப்போ இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேருமே வந்து ஏதோ ஒரு விதத்துல மோஷன்ல இருக்கோம். இப்போ வந்து ட்ரெயின் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்ம வந்து கார்ல போயிட்டு இருக்கோம் முன்னாடி, ட்ரெயினுக்கு முன்னாடி. இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ட்ரெயின் வந்து சவுண்ட் குடுக்குது அப்படின்னா, இப்போ யாரோட ஸ்பீட் வந்து அதிகமா இருக்கு? அத பொறுத்து தான் இருக்கு. இப்போ நம்ம காரோட ட்ரெயினோட ஸ்பீட் அதிகமா இருந்ததுன்னா, அது வந்து வேவ்ஸ் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து கிட்ட வருது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஏன்னா நமக்கு அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இதே கார் வந்து ஸ்பீடா இருக்கு, ட்ரெயின் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, நம்ம ட்ரெயின் வந்து ஹார்ன் அடிச்சாலும் நம்ம கார் வந்து பின்னாடி வெளில போறதுனால அந்த வேவ்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகுறது லேட் ஆகும். அதனால வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியா வந்து கேட்கும். அதனால தான் நம்ம வந்து ட்ரெயின் தூரமா இருக்கு, நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டா போயிடலாம் அப்படின்னு வந்து நம்ம கிளம்பி போயிடுறோம். ஸோ இது வந்து டாப்லர் எஃபெக்ட் தான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கலாம், இல்ல 2 ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கலாம். அதுக்கேத்த மாரி வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அந்த மேனிபுலேஷன் வந்து ரியல் டைம்ல நடந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து கேட்கும். இந்த டாப்லர் எஃபெக்ட் வந்து இந்த வாட்டரோட வேவ்ஸும், அதுக்கப்புறம் நம்மளோட சவுண்ட் எனர்ஜி அந்த வேவ்ஸும் தாண்டி வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அதுதான் வந்து சயின்ஸ் வேர்ல்டே வந்து நிறைய சேஞ்ச் பண்ணுச்சு. இப்போ வந்து நம்ம இங்க உட்காந்துட்டே வந்து இந்த ஸ்டார் வந்து அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்டார் வந்து நம்மள நோக்கி வருது, இல்லாட்டி ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து நம்மள நோக்கி வந்து கொலாய்ட் ஆக போகுது. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா, இதே கான்செப்ட் வச்சு தான், அந்த டாப்லர் எஃபெக்ட் வச்சு தான் வந்து நம்ம சொல்றோம். எப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டேஷனரியா இருக்கோம் அப்படின்றது நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஒரு கேலக்ஸி நம்மள நோக்கி வருது. ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து நம்மள வந்து கேட்ச் அப் பண்ணி வந்து இடிக்க போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னன்னா, அங்கிருந்து வர லைட் சோர்ஸ் வந்து என்னன்னா ஒரு அந்த எனர்ஜி வேவ்ஸ் வந்து நம்ம கிட்ட வர வர வந்து கம்ப்ரஸ் ஆயிட்டே இருக்கும். அந்த கம்ப்ரஸ் ஆன வேவ்ஸ் வந்து என்னன்னா ஹையர் ஃப்ரீக்வன்சில வந்து வந்துரும். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்ல போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு வந்து ப்ளூ சைட்ல வந்துரும். கம்மியான ஃப்ரீக்வன்சி வந்து என்ன ஆகும்னா, அது வந்து ரெட்ல வந்துரும். ஸோ இப்போ இதே ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி வந்து நம்மள தாண்டி நம்மள விட்டு ஓடி போயிட்டு இருக்கு அப்படின்னா, இல்ல ஸ்டார்ஸ் ஏதாவது நம்மள விட்டு ஓடி போயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த வேவ் லென்த் வந்து ஸ்ட்ரெச் ஆயிடும். அதனால வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாமே வந்து ரெட்டுக்கா வந்து மாறிடும். அது வந்து நம்ம என்ன சொல்றோம், ரெட் ஷிஃப்ட் அப்படின்றோம். இந்த ரெட் ஷிஃப்ட் வந்து நம்ம விசிபிளா வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நம்மளோட கண்ணு வந்து அவ்வளவு சென்சிட்டிவ் கிடையாது. அதனால தான் வந்து அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரெட் ஷிஃப்ட்ல இருக்கா, இல்ல வந்து ப்ளூ நோக்கி இருக்கா அப்படின்னு. ப்ளூ நோக்கி இருந்தது அப்படின்னா, நம்மள வந்து அந்த அந்த ஸ்டார் இல்ல கேலக்ஸி வந்து நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதே ரெட் ஷிஃப்ட்ல இருந்தது அப்படின்னா, அந்த வேவ் லென்த் அதிகமா இருக்கிறதுனால வந்து அது நம்மள தாண்டி போயிட்டு இருக்கு, இல்ல நம்மள விட்டு போயிட்டு இருக்கு. இதே டாப்லர் எஃபெக்ட் வச்சு தான் வந்து நம்மளோட ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து நம்ம ஏடிசி அந்த மானிட்டர்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஃபிளைட்ஸ் வந்து இன்பவுண்டா இருக்கும், அவுட் பவுண்டா வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் ஃபிளைட்ஸ் வருது போறது அப்படின்னு. அது வந்து இந்த டாப்லர் எஃபெக்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா, அவங்க அனுப்புற வந்து வேவ்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது வந்து கம்ப்ரஸ்டா இருக்கா அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணி, அந்த ஃபிளைட் வந்து நம்மள நோக்கி ஏர்போர்ட் நோக்கி வருதா, இல்ல ஏர்போர்ட் தாண்டி போதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. இதே டெக்னிக் தான் வந்து டால்ஃபின் அப்புறம் பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுது. இப்போ டால்ஃபின் பார்த்தீங்க அப்படின்னா, தௌசண்ட்ஸ் ஆஃப் மைல்ஸ் தாண்டி ஏதோ ஒரு ஒரு பாட் ஆஃப் ஃபிஷ் இருந்தது அப்படின்னா, அதுக்கு வந்து தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அத நோக்கி வந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா அது என்ன பண்ணும்னா, ஒரு சவுண்ட் வேவ்ஸ வந்து அது வந்து குடுத்துட்டே இருக்கும். அது ஈகோ லொகேஷன் அப்படின்னுவாங்க. அது வந்து சவுண்ட் எனர்ஜி ஜெனரேட் பண்ணி, அந்த பூல் ஆஃப் ஃபிஷ்ஷ வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்துரும் அந்த சவுண்டு. அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகி வரது வந்து அதனோட ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். இப்போ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, டால்ஃபின் வந்து கண்டுபிடிச்சிடும். அது நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கோம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்றது அது வந்து டைரக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரலாவே நடக்குது. இப்போ பேட்ஸும் வந்து வௌவால் வந்து நம்ம வீட்டுக்குள்ள எப்படி மெனுவர் பண்ணி போகுதுன்னா, அதுவும் வந்து ஒரு ஈகோ லொகேஷன் யூஸ் பண்ணி அது சவுண்ட் எனர்ஜி ஜெனரேட் பண்ணும். அது வால்ஸ்ல எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது அதுக்கு தெரிஞ்சிடும். அது வால் கிட்ட வருமா அப்படின்றது அந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் வச்சு அதை டிடெக்ட் பண்ணி அது மோதாம பார்த்துக்கும். ஸோ அதனால தான் வந்து கண்ணு தெரியாம இருந்தாலும் அதனால வந்து நிறைய சந்து பந்தெல்லாம் வந்து மெனுவர் பண்ணி போக முடியுது. இது டாப்லர் எஃபெக்ட்னால தான் இது பாசிபிள். இந்த டாப்லர் எஃபெக்டோட நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு இன்னும். அதனால ஒரு ஃப்ளோ மெஷர்மென்ட் கூட இதனால பண்ண முடியும். அதுபோல நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன், பிளட் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்றது மெடிசன்ஸ்ல வந்து டாப்லர் எஃபெக்ட் வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு டைமாவது வந்து இந்த போலீஸ் நிறுத்தி நீ ஸ்பீடா போயிட்டு இருக்க, நீ வந்து பெனால்டி கட் அப்படின்னு சொல்லி டிக்கெட் கொடுத்திருந்தாருன்னா, அவர் டாப்லர் எஃபெக்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அவரோட அந்த அந்த ஸ்பீட் கன்ல வந்து என்னன்னா டாப்லர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க அவரை நோக்கி வரீங்களா, என்ன ஸ்பீட்ல வரீங்க அப்படிங்கிறது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்பீட் கன்னே வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. மிலிட்டரியில, ஏரோஸ்பேஸ்ல, மெடிசன்ல இந்த டாப்லர் எஃபெக்டோட அந்த கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப பெரிய லெவல்ல வந்து நம்ம வேர்ல்டே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. சரி, இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்தை வச்சு நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேன். அதுக்கு முடிஞ்சா வந்து பதில் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அது இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷனா இருக்கும். இப்போ நம்ம டாப்லர் எஃபெக்ட் எப்படி ஒர்க் பண்றது தெரிஞ்சு போச்சு. அதை வந்து அனிமல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது.
இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டாப்லர் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம நேவிகேட் பண்ண முடியுமா இந்த உலகத்துல? அப்படி நேவிகேட் பண்ணா அது என்ன மாரி சிச்சுவேஷன்ல இருக்கும்? அது எப்படி வந்து நம்ம ட்ரெயின் ஆக முடியும்? இத பத்திலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஒரு சூப்பர் கன்வர்சேஷனா இருக்கும் அங்க. நான் இப்போ உங்கள குழப்பாம வந்து நான் விளக்கியிருக்கேன்னு நெனைக்கிறேன். டாப்லர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது, இந்த கான்டென்ட்லாம் புடிச்சிருந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து சொல்லுங்க. அவங்களும் வந்து இந்த சேனல வந்து விசிட் பண்ணட்டும். என்னோட வாட்ஸ்அப் தமிழ் சயன்ஸ் சேனல்லயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்கேயும் வந்து நீங்க நெறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.